ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மாலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை நேரத்திலே கர்த்தாவே எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு நீர் கொடுத்த பெரிய கிருபைக்காக, இரக்கத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக, பரிசுத்த தெய்வமாக நீ சிங்காசனத்திலே வீற்றிருக்கும் போது நாங்கள் இந்த பூமியிலே கர்த்தாவே ஒரு ஓரத்திலே ஏதோ ஒரு மூலையிலே கர்த்தாவே உம்மை ஆராதிக்கின்ற எங்களையும் கூட நீர் பார்த்து கொண்டிருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆராதனையை நீர் ஏற்றுக்கொள்கிற தெய்வமாய் இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. உம்மை ஆராதிப்பதற்கு நாங்களும் பாத்திரவான்களே அல்ல ஆண்டவரே, ஆனாலும் நீர் எங்களை தெரிந்து கொண்டீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தாயின் கற்பத்தில் இருக்கும் போதே பெயர் சொல்லி அழைத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி. ஆராதிக்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையின் தொடக்கம் முதல் இந்த நிமிடம் வரைக்கும் உடைய கிருபை கூட இருக்கிறதே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீதியான வேளையிலே கர்த்தாவே உடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுது என்னோடும் எங்களோடும் நீர் பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். உமக்கே கனத்தையும் மகிமையும் துதியும் நாங்கள் செலுத்துகின்றோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே சகல சத்தியங்களுக்குள்ளும் எங்களை வழிநடத்துவீராக. இந்த நாளின் வேத வசனத்தை கொண்டு நீர் எங்களை பலப்படுத்தும். உமக்குள்ளாக வளருவதற்கு வேண்டிய கிருபையை தாரும். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தயவு செய்து உட்காரும். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அருமையான சகோதரர்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இன்றைக்கு நான் அல்ல, யாரோ இன்னொருவர் பேச வேண்டியது என்று நினைக்கின்றேன். ஆனால் அந்த வாய்ப்பை நீர் எங்களுக்கு தியாகம் செய்துவிட்டு அந்த வாய்ப்பை எனக்கு தந்ததற்காக சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 3 ஆண்டுகளிலே நான் தமிழிலே பேசுவது இதுதான் முதல் முறை, பிரசங்கிப்பது இதுதான் முதல் முறை. கடந்த 3 ஆண்டுகளாக நான் தமிழிலேயே பிரசங்கித்ததே கிடையாது. தமிழ் வேத புத்தகத்தையே எங்கேயோ மறந்து வைத்து விட்டு போய்விட்டேன். கையில் இருப்பது ஆங்கில வேத புத்தகம் தான். இருந்தாலும் தமிழ் தாய்மொழி ஆயிற்றே. பிறக்கும் பொழுதே தமிழில் தானே அப்பா என்று சொல்லுகிறோம், அம்மா என்று சொல்லுகிறோம். ஆகவே அந்த மொழியை மறக்க முடியாது. ஆகவே என்னால் முடிந்தவரை குறை இல்லாதபடிக்கு நான் தமிழிலே பேச முயற்சி செய்வேன். அவ்வப்போது ஒரு சில வார்த்தைகளை ஆங்கிலத்திலும் நான் சொல்ல விரும்புகின்றேன். கடந்த 3 ஆண்டுகளாக நீங்கள் எல்லாரும் எனக்காக ஜெபித்தீர்கள், எனக்காக கொடுத்தீர்கள், என்னை நினைத்தீர்கள், என்னை மறந்து விடவில்லை நீங்கள். அதே போல நாங்களும் உங்களை மறந்து விடவில்லை. இந்த 3 ஆண்டுகளிலே ஒரு முறை நான் அமெரிக்கா சென்றேன், ஒரு முறை கென்யாவில் இருந்தேன், 2 முறை டன்சேனியாவில் இருந்தேன், 2 முறை மலாவியில் இருந்தேன், 2-3 தடவை சவுத் ஆப்பிரிக்கா ஜோஹன்னஸ்பர்க், டர்பன்ல இருந்தேன். அங்கெல்லாம் சென்றாலும் இந்த இடத்திற்கு, இந்த ஆலயத்திற்கு வரும்பொழுதுதான் வீட்டிற்கு வருவது போல இது இருக்கின்றது. உலகத்தின் பல பகுதிகளுக்கு சென்றாலும் பல மக்களிடத்திலே பழகி அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கின்ற பாக்கியத்தை நான் பெற்றிருந்தாலும் இந்த ஆலயத்திற்கு வரும் பொழுதுதான் ஹோம் இஸ் ஆல்வேஸ் த சேம். தேர் இஸ் நோ அதர் பிளேஸ் பெட்டர் தென் ஹோம். குடும்பம், வீடு, சொந்த இல்லம், அந்த இல்லத்திற்கு நிகரான ஒரு இடமே இல்லை. ஆகவே உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது என்னுடைய சொந்த வீட்டிற்கு வந்தது போல இருக்கிறது, சொந்த குடும்பத்தை சந்திப்பது போல இருக்கிறது. அந்த வாய்ப்பை கொடுத்த ஆண்டவருக்கும் இந்த நாளிலே வேதத்தை பகிர்ந்து கொள்ள, வசனத்தை பகிர்ந்து கொள்ள நீங்கள் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கும் நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நாளிலே நான் என்னத்தை பேச வேண்டும் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருந்த போது நான் போதகரிடத்திலே கேட்டேன் நான் என்ன பேச வேண்டும் என்று. உடனே என்னிடத்திலே புரோகிராமை கொடுத்தார்கள், அதிலே விசுவாசத்தை குறித்து பேச வேண்டும் என்று. ஆனால் நான் பேச வேண்டும் என்று முதலிலே அழைப்பு கொடுத்த போது சவரன் பர்னபாஸ் என்னிடத்திலே தலைப்பு சொல்லவில்லை. ஆகவே சொன்ன போதே, அழைப்பு கொடுத்த உடனே நான் தீர்மானித்து விட்டேன் என்ன பேச வேண்டும் என்று சொல்லி. ஏன் என்று சொன்னால், ஒரு 3 ஆண்டுகள் கடந்து விட்டன. தனிமையிலே சில பேரை சந்தித்தேன், அவர்கள் துணையோடு என்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். மேசியாவை தனியாய் சந்தித்தேன். மேசியா அவர் அல்ல, இங்க இருக்கின்ற மேசியா. அவர் துணைவியோடு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், முதல் முறையாய் பார்க்கின்றேன். அதே போல குழந்தையே இல்லாதவர்களாய் இருந்தவர்கள் ஒரு குழந்தையோடு ஒரு சிலர் உட்கார்ந்து கொண்டிருப்பீர்கள், இல்லாவிட்டால் ஊரிலே உங்கள் பிள்ளைகள் இருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். ஒரு குழந்தையோடு இருந்தவர்கள் 2 குழந்தையோடு கூட இருக்கிறார்கள். இதெல்லாம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால், வளர்ச்சிக்கு அடையாளமாக இருக்கிறது. What is the sign of growth?
ஒருவருடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி இருக்கிறது என்று சொன்னால், கொஞ்சம் 60 கிலோவா இருந்தோம்னா 65 கிலோவா மாறிடுவோம். நான் போகும்போது 67 கிலோ இருந்தேன் நினைக்கின்றேன். இப்பொழுது 1-2 பேர் சொன்னாங்க, கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கீங்க போலன்னு அப்படி என்று சொன்னீர்கள். அது வளர்ச்சிக்கு அடையாளமா இருக்கிறது. நல்லதோ கெட்டதோ நீங்களே அதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஆனால் வளர்ச்சி என்று சொல்லும் போது உடல் பிரகாரமான வளர்ச்சி, 2000 வெள்ளி சம்பளம் வாங்கி கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது ஒருவேளை 2500 3000 வாங்குவீர்கள். ஒருவேளை சில பேர் 1000 வெள்ளி வாங்கி கொண்டிருந்தவர்கள் 3 ஆண்டுகளுக்கு பின்பாக இப்பொழுது 2000 3000 வாங்கி கொண்டிருப்பீர்கள். இதெல்லாம் வளர்ச்சி என்று சொல்லி, ஒருவேளை நடந்து வந்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது கார் ஓட்டி கொண்டிருக்கிறீர்கள். சாதாரண டொயோட்டோ ஓட்டி கொண்டிருந்தவர்கள் BMW ஒருவேளை ஓட்டுவீர்கள். இதெல்லாம் வளர்ச்சிக்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொல்வார்கள். ஆனால் நான் இந்த நாளிலே நான் இதெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கும் போது என்ன நான் பேச வேண்டும் என்று யோசித்த போது, என்னுடைய தலைப்பு என்னவா இருக்க வேண்டும்? அடுத்த சில வாரங்கள் ஒருவேளை எப்பொழுதாவது எனக்கு அடுத்த வாய்ப்பு கொடுப்பீர்களானால், இன்றைக்கு நான் விட்டு விடுகின்ற காரியங்களை தொடர்ந்து நான் பேச விரும்புகின்றேன். ஆகவே என்னுடைய தலைப்பு ஆவிக்குரிய வளர்ச்சி, ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, ஸ்பிரிச்சுவல் growth and spiritual maturity. ஒரு தகப்பன் பிள்ளையை விட்டு 3 ஆண்டுகள் அல்லது 5 ஆண்டுகள் எங்கேயோ போய்விட்டு திரும்பி வரும் பொழுது அந்த பிள்ளை எப்படி விட்டு சென்றானோ அப்படியே அந்த குழந்தை அந்த பிள்ளை இருக்குமானால் அவனுக்கு சந்தோஷமா இருக்குமா? இருக்கவே இருக்காது. நான் 3 ஆண்டுகளுக்கு பின்பாக, நான் உங்கள் தகப்பன் அல்ல, உங்கள் சகோதரன், அண்ணன் என்று சொல்வீர்கள். இருந்தாலும் கூட 3 ஆண்டுகளுக்கு பின்பாக உங்களை எப்படி விட்டு சென்றனோ அதே நிலையிலே நீங்கள் இருப்பதை நான் விரும்ப மாட்டேன். நீங்கள் வளர வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்பேன். அதே போலதான் ஆண்டவரும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே இருந்த விதமாகவே நாம் இருக்கக்கூடாது, நாம் வாழ்க்கையிலே வளர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். Childhood is exciting, but no parent wants his or her children to remain as babies. குழந்தை பருவம் என்றது ஒரு முக்கியமான ஒரு பருவம். இப்ப சகோதரன் டேனி எடுத்துக்கொள்ளுங்க, அவன் குழந்தைய தூக்கி வச்சுட்டு இருக்காரு. அந்த குழந்தை 3 வருஷமா மடியிலேயே தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தாருன்னா, ரொம்ப நல்லா இருக்குமா, ரொம்ப அழகா, நீ இப்படியே இருமா, அவனை தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறேன் வாழ்நாளெல்லாம் என்று சொல்லி விரும்புவாரா? விரும்ப மாட்டார். அந்த குழந்தை மடியில இருக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. அதை பார்க்கும் பொழுது எந்த தகப்பனுக்கும் தாய்க்கும் மகிழ்ச்சியா இருக்கும். ஆனால் மடியிலேயே அந்த குழந்தை எப்பொழுதும் இருப்பதை எந்த தாயும் எந்த தகப்பனும் விரும்ப மாட்டார். எந்த தாயும் தகப்பனும் மடியிலிருந்து தவழ்ந்து கீழே நிற்க வேண்டும், தவள வேண்டும், நிற்க வேண்டும், நடக்க வேண்டும், ஓட வேண்டும் என்று சொல்லி விரும்புவார்கள். அதே போலதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கூட நாம் எப்படி ஆரம்பித்தோமோ அந்த நிலைமையிலேயே நாம் இருப்பதை ஆண்டவர் ஒரு நாளும் விரும்புவதில்லை. God does not want us to be as we were when we were born again. மறுபடியும் பிறந்த போது நாம் எப்படி இருந்தோமோ அதே நிலைமையிலே நாம் இப்பொழுது இருப்பதை ஆண்டவர் விரும்ப மாட்டார். கடந்த வாரம் நீங்கள் ஆலயத்திற்கு வரும் பொழுது நீங்கள் எப்படி ஒரு ஆவிக்குரிய மனிதராக இருந்தீரோ அந்த நிலைமையிலிருந்து இன்னும் அதிகமாக நீங்கள் இந்த ஒரு வாரத்திற்குள்ளாக வளர்ந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அதே போலதான் ஒவ்வொரு ஆண்டும் நம் வாழ்க்கையிலே கடந்து போகும்போது ஒவ்வொரு ஆண்டும் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். Our heavenly Father does not want his children to be dwarfs. நம்முடைய பரலோக பிதா தந்தையானவர் தம்முடைய பிள்ளைகள் குள்ளர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்ப மாட்டார். குள்ளர்களுக்கு இடம் ஆலயம் அல்ல, குள்ளர்களுக்கு இடம் சர்க்கஸ் தாங்க. சர்க்கஸ்ல காட்சி பொருளாக இருப்பவர் தான் ஒரு குள்ளர். ஆனால் ஆலயத்திலே நீங்களும் நானும் குள்ளர்களாக இன்றைக்கு இருக்கிறோமா? Are we dwarfs in the church of God? ஆவிக்குரிய மனிதர்களாக இருக்கின்ற நாம், கிறிஸ்தவர்களாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம் எப்படி 3 ஆண்டுகளுக்கு முன்பாக 5 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தோமோ அதே நிலைமையில இருக்கிறோமா? இல்லாவிட்டால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்து கொண்டே இருக்கின்றோமா? The tragedy in the church today is there are simply too many spiritual dwarfs. இன்றைய சபையினுடைய துக்ககரமான நிலைமை என்னவென்று சொன்னால், சபையிலே இன்றைக்கு அநேக ராட்சதர்கள், ஆவிக்குரிய ராட்சதர்களுக்கு பதிலாக ஆவிக்குரிய குள்ளர்களை பார்க்கின்றோம். There are too many spiritual dwarfs in the church. And I want to throw this question right at the beginning of my word this evening. Are you a spiritual dwarf or are you growing spiritually day by day so that one day you can be a spiritual giant? That is the desire of God. அதுதான் ஆண்டவருடைய ஒரு விருப்பமாய் இருக்கின்றது. அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட அதை பற்றி பேச விரும்புகின்றேன். If you don't grow, நீங்கள் வளராவிட்டால், ஒருவர் இப்படி சொல்கின்றார், if we don't grow, we become stagnant like a pool of water. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்களும் நானும் வளராவிட்டால் தேங்கி கிடக்கின்ற நாற்றம் அடித்த ஒரு என்ன சொல்லலாம், ஸ்டாக்னன்ட் வாட்டருக்கு என்ன சொல்லலாம்?
குட்டையை போல இருப்போம். தேங்கி கிடக்கும் குட்டையை போல இருக்கிறோம். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் தேங்கி கிடக்கும் ஒரு குட்டையை போல இருக்கிறீர்களா? இல்லாவிட்டால் வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஆவிக்குரிய ஒரு மனிதனாக நீங்கள் இருக்கின்றீர்களா? It is in our hands and we have a great responsibility. ஒரு போதகர் ஒரு முறை ஒரு வீட்டுக்கு சென்றிருந்தாராம். அந்த போதகர் அந்த வீட்டுக்கு சென்றிருந்த போது ஒரு சிறுவன் மரத்தால் செய்யப்பட்ட ஒரு குதிரையில் உட்கார்ந்து கொண்டு முன்னுக்கும் பின்னுக்கும் போய்கொண்டே இருந்தானா. அப்பொழுது போதகரவனே பார்த்து கொண்டிருந்து விட்டு திடீர் ஞாபகத்து வந்ததாம், என்னுடைய சபையில எல்லாரும் இப்படிதான் இருக்கிறார்கள். அந்த சிறுவன் மரக்குறையில் உட்கார்ந்து முன்னாடி போகும்போது தான் முன்னேறுவது போல தெரியும், அடுத்தபடி ஒரு படி பின்னாடி போய் விடுவான். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இன்றைக்கு சபையில் இருக்கிற கிறிஸ்தவர்களும் ஒரு வாரம் முன்னேற்றம், 2 வாரம் பின்னேற்றம். ஒரு வாரம் ஒரு கூட்டத்திலே கலந்து கொண்ட உடனே, ஒரு செய்தியை கேட்ட உடனே ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றோம். ஆனால் அடுத்த வாரமே வேலைக்கு சென்ற உடனேயே அங்க இருக்கின்ற சூழ்நிலைகள், அங்கு இருக்கின்ற பிரச்சனைகளினாலே பின்னாடி போய் கொண்டிருக்கிற அநேகர் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லாவிட்டால் பின்னாக போய் கொண்டிருக்கிறீர்களா? அதிகமான நகர்வு ஆனால் முன்னேற்றம் இல்லை. Plenty of motion but no progress. Plenty of motion அப்படின்னா என்ன அர்த்தம்? நடவடிக்கைகள், நிகழ்ச்சிகள்லாம் நடக்குதுங்க. நிறைய நிகழ்ச்சி நடக்குது ஆலயத்துல, நிறைய கூட்டங்கள் நடத்துகின்றோம், நிறைய ப்ரோக்ராம் நடத்துகிறோம். நிகழ்ச்சின்னு சொன்னா நீங்க ஆப்பிரிக்காவுக்கு தான் வர வேண்டும். ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற நாங்கள் சந்திக்கின்ற ஆலயங்களுக்கு போனோம்னா ஆட்டம் இல்லாமல் பாட்டம் இல்லாமல் ஆராதனையே இல்லை. நீங்களாம் நின்று பாடிட்டு இருக்கீங்க, அங்கெல்லாம் ஆடாம பாட முடியாதுங்க. ஆனால் ஆட்டம் பாட்டம் இருந்தாலும் ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாத அநேகரை நாங்கள் அங்கு சந்திக்கின்றோம். அவருடைய விசுவாசம் அவருடைய வாழ்க்கையை பாதிக்கவில்லை. Their faith is not reflected on their lifestyle. வாழ்க்கையை பாதிக்கவில்லை. அருமையான சகோதரனே, ஞாயிற்றுக்கிழமையிலே ஆலயத்திற்கு வந்து ஆராதிப்பது நகர்வு. ஞாயிற்றுக்கிழமையிலே ஆராதனைக்கு வந்து காணிக்கை கொடுப்பது நகர்வு. It's a motion. ஞாயிற்றுக்கிழமையிலே ஆராதனைக்கு வந்து நம்முடைய நற்கருணையிலே பங்கு பெறுவது மோஷன், அது ஒரு நகர்வு. ஆனால் அது முன்னேற்றமா என்பதுதான் முக்கியம். The world will think that when I do something in the name of Jesus I am growing, but God knows whether I am really spiritually growing or I am going backwards. நான் முன்னேறி செல்கிறேனா இல்லாவிட்டால் பின்னாடி போய் கொண்டிருக்கிறேனா என்பது என்று ஆண்டவருக்கு தான் தெரியும். இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே முன்னேற்றம் இல்லாததற்கான அடையாளங்கள் என்ன என்பதை குறித்து பேசுவர். எட்டரைக்கு முடிச்சிடணும், அப்படிதானா? 8:45 நீங்க என்ன நேரத்தில் சொல்றீங்களோ அந்த நேரத்தை முடிச்சிடுவேன். கரெக்டா 8:45 நான் முடித்து விடுவேன். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே ஒருவேளை முடிந்தால் எப்பயாவது அடுத்து பேசும்போது கூட நான் தொடர விரும்புகிறேன் இந்த செய்தியை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் இருக்கிறதா இல்லையா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? ஆலயத்திற்கு வந்து பாட்டு பாடி விட்டால், ஆராதித்து விட்டால், காணிக்கை கொடுத்து விட்டால் நான் முன்னேற்றம் அடைகிறேன் என்பது உறுதியா? முன்னேற்றம் அடைய வாய்ப்பு உண்டு, ஆனால் இஸ் தட் தி கேரண்டி? அதுதான் உண்மையிலேயே ஒரு உத்தரவாதமா என்று கேட்பீர்கள். ஆனால் இல்லை என்று சொல்வோம். ஆனால் முன்னேற்றம் இல்லாத இதற்கான அடையாளம் என்ன? What are the signs of spiritual immaturity? Before I can talk about what are the signs of spiritual maturity, I want to talk about what are the signs of spiritual immaturity. ஆவிக்குரிய முதிர்ச்சியின் அடையாளம் என்ன என்பதை குறித்து பேசுவதற்கு முன்பாக, ஆவிக்குரிய முதிர்ச்சி இன்மைக்கு அடையாளம் என்ன? நான் வளராவிட்டால் என் வாழ்க்கையிலே என்னென்ன காணப்படும்? நான் வளரவில்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறவில்லை, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தேவன் விரும்புகிற அளவுக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை என்பதற்கு என்ன அடையாளம் என்பதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். ஒருவேளை 3 காரியங்களை நான் இந்த 2-3 காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகின்றேன். சற்று நேரத்திற்கு முன்பாக நீங்கள் வாசித்த அந்த பகுதியை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும். இந்த மெல்கிசதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்தம் உள்ளவர்களானபடியால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதாயிருக்கும். அங்கே பயன்படுத்துகிற இந்த பகுதியை எழுதினவர் சொல்லுகிறார், மந்தம் உள்ளவர்களாய் இருக்கிறபடியால். ஆங்கிலத்திலே என்ன சொல்லுகிறது? We have much to say about this,
but it is hard to explain because you are slow to learn. சில பிள்ளைங்க ரொம்ப மந்தமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து மனசு வளர்ச்சி ரொம்ப இருக்காது. சில பிள்ளைங்க வேகமா பிடிச்சுக்குவாங்க. Some are slow to learn, some are quick to learn. Immaturity-க்கு ஒரு அடையாளம் என்னன்னா, it will be very difficult, they will be very slow to learn. வேகமாக கற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் வேகமாக சொல்வதை பிடித்துக் கொள்ள மாட்டார்கள், புரிந்து கொள்ள மாட்டார்கள். இவர் என்ன சொல்கிறார்? You are slow to learn. நீங்கள் கேள்வியில் மந்தம் உள்ளவர்களாய் இருக்கிறபடினால், கேள்வி என்ற வார்த்தைக்கு தமிழ் பதத்திற்கு ஆங்கிலத்திலே என்ன பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? லேர்னிங். You are slow to learn. கற்றுக்கொள்வதிலே நீங்கள் மெதுவாக இருக்கிறீர்கள், கற்றுக்கொள்ள சிரமப்படுகிறீர்கள் என்று சொல்கிறார். 12ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார்? காலத்தை பார்த்தால் போதகர்களாய் இருக்க வேண்டிய உங்களுக்கு அப்படின்னா என்ன சொல்றாரு? நீங்க நிறைய பேர் போதகர்களாய் இருக்கணும். ஆனா போதகர்களாக பதிலாக நீங்க எப்படி இருக்கிறீர்கள்? உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. Instead of, அவர் என்ன சொல்றாரு? In fact, though by this time you ought to be teachers, you need someone to teach you the elementary things. Elementary things னா primary 1ல படிக்கிற பாடத்தை இன்னும் சொல்லி கொடுத்துட்டு இருக்க வேண்டியது இருக்கிறது. You all should be like graduates. You all should be like teachers. மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டிய நீங்கள், பிரசங்கிமாராக வேண்டிய நீங்கள், மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய நீங்கள், மற்றவர்களுக்கு இயேசுவின்காக சாட்சியா இருக்க வேண்டிய நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? அடிப்படை மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமுள்ள ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களானீர்களே. பால் குடிச்சு, பால் யார் குடிப்பாங்க? சின்ன பிள்ளைங்க பாலை குடிச்சிட்டு ஒரு பாட்டில் கோயிலுக்கு வரும்போது ஒரு பாட்டில் மில்க் பாட்டில் வச்சுட்டு எல்லாம் உட்காந்துட்டு இருந்தோம்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? வேடிக்கையா இருக்கும்ல. மில்க் பாட்டில் வச்சுட்டா நிறைய பேர் மில்க் பாட்டில் இல்லாமையே குழந்தைகளை போல ஆலயத்தில் இருக்கிறார்கள். அதுதான் அவர் சொல்லுகின்றார். நீங்கள் பலமுள்ள ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களானீர்களே என்று சொல்லுகின்றார். Anyone who lives on milk, being still an infant, is not acquainted. இந்த மாதிரி பால் உண்ணுகிற, பாலை குடித்துக் கொண்டிருக்கிற ஒரு குழந்தை எப்படிப்பட்டதா இருக்குமா? 13ஆம் வசனம் சொல்றார் பாருங்க. பால் உண்ணுகிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, anyone who lives on milk, குழந்தையை பாலை மட்டும் குடித்துக் கொண்டிருக்கிற ஒரு குழந்தை is a child. He is not acquainted with the teaching about righteousness. அப்படினா நீதியை பற்றி தெரியாத ஒரு நபராக அவர் இருப்பார். That person will not know what is right and what is wrong. What is righteousness? நான் சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், நான் எளிமைப்படுத்தி சொல்கிறேன். அதாவது what is righteousness means what is right according to the standard of God as revealed in the Bible. நீதி என்று சொன்னால் என்ன? தேவனுடைய வார்த்தையின்படி எது சரியோ தவறோ அதுதான் நீதி. அதுதான் நீதி. சிங்கப்பூர்ல நீங்க பாத்தீங்கன்னா ரோட்ல கார் தான் போகும், ஆனா இந்தியால ரோட்ல மாடும் போகும், பஃபலோவும் போகும், எல்லாம் போகும். ஜாம்பியாக்கு வந்தீங்கன்னா இப்படி கார் போச்சுன்னா இன்னொரு கார் உங்களுக்கு முன்னாடியே வரும், நீங்க தான் வழி விலகி போகணும் ஒரே ரோட்ல. அங்க அதெல்லாம் ஓகே, ஆனா இங்க அது ஓகே கிடையாது. எது உங்களுக்கு சரியோ அது எனக்கு தவறா இருக்கலாம், எது எனக்கு சரியோ அது உங்களுக்கு தவறாக இருக்கலாம். ஆனால் ஒரு கிறிஸ்தவனுக்கு எது சரி எது தவறு, எது நீதி எது அநீதி, இந்த வேதத்தின் அடிப்படையிலே எது சரியோ அதுதாங்க சரி, இந்த வேதத்தின் அடிப்படையிலே எது தவறோ அதுதாங்க தவறு, அதுதான் நீதி. ஆகவே குழந்தையா இருக்கிறவர்கள், பாலை மட்டும் குடிச்சிட்டு இருக்கவங்க, வளராதவங்க எது சரி எது தவறு என்று தெரியாதவர்களாக இருப்பார்கள். ஆகவே the first sign of spiritual immaturity is inability to distinguish between good and evil. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளராத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற முதல் அடையாளம் என்ன? அவர்களுக்கு நன்மை ஏது தீமை ஏது என்று பகுத்தறிய தெரியாதவர்களாக இருப்பார்கள். Children do not know what is right and what is wrong. குழந்தைகளுக்கு எது சரி எது தவறு என்று தெரியாது. இந்த சின்ன பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு மெழுகுவத்தியை கொளுத்தி வச்சுக்கிட்டு, நல்ல ஞாபகம் இருக்கிறது, இதே சிங்கப்பூர்ல நானும் என்னுடைய 2 சகோதரிகளும் மெழுகுவத்தியை கொளுத்தி வச்சு 2 பேர் 3 பேரோட உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம் சில சமயங்கள்ல. அப்ப திடீரென்று நான் சொல்ல, நீங்களாம் பொம்பளை பிள்ளைங்க, நான் பையன்,
நான் கையை நெருப்புல விட்டுனா என் கை எரியாது, காமிக்கிட்டா அப்படின்னு உள்ள விட்டு காமிப்பேன். அப்ப 2 பேரும் பார்த்துட்டு நீ அவங்க வந்து சொல்லுவாங்க செய்யாதுன்னுவாங்க. நான் வச்சுட்டு கை சுட்டு அழுவேன் ப்ரோ. ஏன்னா எனக்கு தெரியாது, சுடுவும் தெரியாது. I don't know what is right and what is wrong because I was a child. இன்னைக்கு நான் அதை செய்ய மாட்டேன், அன்னைக்கு நான் அதை செஞ்சேன். ஏன்னா அந்த சிறுவனா இருந்தபோது, குழந்தையா இருந்தபோது எது சரி எது தவறு என்று எனக்கு தெரியவில்லை. ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் ஒரு மனிதன் முதிர்ச்சி அடையாததற்கு முதல் அடையாளம் என்ன? inability to know what is right and what is wrong. எது சரி எது தவறு என்று தெரியாததுதான், தெரியாமல் வாழ்க்கை நடத்துவதுதான் ஆவிக்குரிய முதிர்ச்சி இன்மைக்கு முதல் அடையாளம். புரியுதா? கஷ்டமா இருக்கா புரியுது? பாருங்க, நீங்களே சில பேர் வந்து கேட்பாங்க, நாங்க வந்துட்டு இந்த ஏர்போர்ட்ல வந்தோம், ஒரு 200 வெள்ளி கேட்டாங்க, லஞ்சம் கேட்டாங்க, கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா? லஞ்சம் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா? என்ன தம்பி கொடுக்கலாமா? கொடுத்தானே வந்திருக்கோம் அப்படின்றீங்களா? இல்ல சில பேர் அப்படி சொல்லுவாங்க. அப்ப எதுங்க தவறா சரியா? ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ள ஒருவன் அவனுக்கு தெரியும் எது சரி எது தவறு என்று தெரியும், எது தவறு எது சரி என்று தெரியும், எதை செய்யக்கூடாது எதை செய்யலாம் என்று தெரியும். ஆனா இன்றைக்கு பெரிய கிறிஸ்தவர்கள் கூட எது சரி எது தவறு என்று தெரியாத அளவுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். There are many Christians who have been Christians for so long, for 20-30 years, but still they do not know what is right and what is wrong. எது சரி எது தவறு என்று தெரியாமல் இருக்கிறார்கள். அது எதை குறிக்கிறது? கிறிஸ்தவ பெயர் உள்ளவர்களாய் பல ஆண்டுகள் வாழ்ந்து விட்டார்கள், ஆனால் ஆவிக்குரிய முதிர்ச்சி அவர்களிடத்திலே இல்லை. குழந்தைகள் புதுசா பிறந்தவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க செய்கிற அதே தவற்றை அவர்களும் இன்றைக்கு செய்கிறார்கள். நீங்க அப்படி செய்கிற ஒரு நபராய் இருப்பீர்களானால், உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எது சரி எது தவறு என்பதை நீங்களே உங்களுடைய சுய எண்ணத்தின்படி முடிவெடுத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால், உங்களுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லை என்று சொல்லி அர்த்தம். ஏன் பல சமயங்களிலே அந்த முதிர்ச்சி, அந்த எது சரி எது தவறு என்று புரிந்து கொள்ள முடியாமல் ஏன் இருக்கிறார்கள்? 3 காரணங்களை சொல்ல விரும்புகிறேன். I want to give 3 reasons why people are unable to distinguish good from evil. சரியிலிருந்து தவற்றை பிரித்து பகுத்தறிய முடியாமல் இருப்பதற்கு 3 முக்கியமான காரணங்களை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகின்றேன். முதலாவதாக allowing feelings to overtake moral sense. அதாவது சரி தவறு என்ற உண்மையை உணர்வுகள் மேற்கொண்டு விடுகின்றன. உணர்வுகள், அதாவது உணர்ச்சி வந்துச்சு, அதனால உணர்வுக்கு நான் அடிபணிந்து விட்டேன், ஆனால் சரி தவறு என்பதை மறந்து விட்டேன். நான் எடுத்துக்காட்ட சொன்னா புரிஞ்சுக்கிறீங்க. எடுத்துக்காட்டை என்னோடு கூட 2 சாமுவேல் புத்தகம் 11ஆம் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று விரும்புகின்றேன். இங்கே ஒரு பெரிய மனிதனை பார்க்கின்றோம். He was not an ordinary man, but he was a great man, and he was also the king of Israel. But what did he do? 2 சாமுவேல் புத்தகம் 11ஆம் அதிகாரம் மிக முக்கியமான ஒரு பகுதி. இங்கே ஒரு மனிதனை குறித்து வாசிக்கின்றோம். இந்த சம்பவம் உங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். எல்லாரும் யுத்தத்திற்கு போகின்ற வேண்டிய நேரத்திலே தாவீது எருசலேமிலே தங்கிவிட்டான். அப்பொழுது அவன் என்ன செய்கின்றானாம்? 2ஆம் வசனத்திலே, ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையில் இருந்து எழுந்து அரண்மனை உப்புரிகையின் மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்புரிகையின் மேல் இருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியம் உள்ளவளாய் இருந்தாள். இந்த காரியம் நடக்கும் போது தாவீது திருமணம் முடித்தவன். தாவீது ஏற்கனவே திருமணம் முடித்து மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருந்தவன். ஆனால் என்ன செய்கின்றான்? தனக்கு சொந்தமில்லாத இன்னொருவருடைய மனைவியை அவன் பார்க்கின்றான். அவன் பார்க்கும் பொழுது தன்னுடைய மனைவியை காட்டிலும் அவள் அழகுள்ளவளாய் இருப்பதை அவன் காண்கின்றான். அதுக்கு அடுத்து நடந்ததெல்லாம் வரலாறு உங்களுக்கே தெரியும். என்ன செய்கின்றான்? தனக்கு அழகான ஒரு மனைவி வீட்டில் இருக்கும் பொழுது அந்த மனைவியை கூட மறந்து விட்டு இன்னொருவருடைய மனைவியோடு கூட அவன் உறவு வைத்துக் கொள்கின்றான். என்ன செய்கின்றானாம்? ஆட்களை அழைத்து அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னானாம். என்ன தைரியம் இருக்கிறது அவனுக்கு, என்ன துணிகரம் இருக்கிறது! தனக்கு சொந்தம் இல்லாத இன்னொருவருடைய மனைவியை ஆட்களை அனுப்பி அழைத்து கொண்டு தன்னை வீட்டிற்கு கொண்டு வருகின்றான். கொண்டு வந்தது மட்டுமல்ல, அவளோடு கூட உறவு வைத்துக் கொள்கின்றான். குழந்தை பிறக்கிறது. அவள் கர்ப்பவதியாகின்றாள். அவளுடைய கணவனை அழைத்து வர சொல்லி
அவனை போர் களத்திலே சண்டை அதிகமாக இருக்கிற இடத்தில் நிறுத்தி வைத்து அவன் சாகுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்றான். அது மட்டுமல்ல, அதை மறைத்து விடுகிறான், பொய் சொல்லுகின்றான், விபச்சாரம் செய்கின்றான், இன்னொருத்தருடைய மனைவியை தனக்கு சொந்தமாக்கி கொள்ளுகின்றான், இன்னொருத்தரை கொலை செய்கின்றான். இந்த தாவீது யார்? கொலைகாரன். இந்த தாவீது யார்? பொய்யன். இந்த தாவீது யார்? விபச்சாரக்காரன். அவனுக்கு தெரியாதா பொய் சொல்லக்கூடாது என்று? அவனுக்கு இன்னொருத்தருடைய மனைவியை தான் நாடக்கூடாது என்று தெரியாதா? தெரியுங்க. அவனுக்கு தெரியாதா இன்னொருத்தருடைய மனைவியை எடுத்துக்கொண்டது மட்டுமல்ல, அவனுடைய கணவனை கொலை செய்வது கடவுளுடைய பார்வையிலே பாவம், கொலை என்று பாவம் என்பதை அவனுக்கு தெரியாதா? தெரியும். என்ன செய்து விட்டான்? அவனுடைய உணர்வுகள் அவனுடைய பகுத்தறியும் தன்மையை மேற்கொண்டு விட்டது. பகுத்தறிவு என்ன சொல்லுகிறது? மிருகம் தாங்க அப்படி செய்யும். மிருகம் இந்த மாதிரி காரியங்கள்லாம் காரணம், மிருகத்துக்கு பகுத்தறிவு கிடையாது. கிறிஸ்தவனுக்கு, ஆவிக்குரிய ஒரு மனிதனுக்கு பகுத்தறிவு அதிகமாகவே இருக்க வேண்டும். அவனுக்கு சாதாரண பகுத்தறிவு மட்டுமல்ல, தேவ பயம் அவனுக்குள்ளாக இருக்கும். தேவ பயம் எங்க போனது? அந்த நேரத்திலே அந்த பாவத்தை செய்த போது எவ்வளவு துணிகரமாக செய்கின்றான். பகுத்தறிவை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டான். காரணம், அவனுக்குள்ளாக ஆவிக்குரிய முதிர்ச்சி அங்கு இல்லாமல் இருந்தது என்று சொல்லி பார்க்கின்றோம். அருமையானவர்களே, ஏன் ஆவிக்குரிய முதிர்ச்சி? நல்லது கெட்டது தெரியாம அநேக சமயங்களிலே பலர் குற்றங்களை செய்து விடுகிறார்கள். காரணம், பகுத்தறிவை தங்களுடைய அவருடைய பகுத்தறிவை அவருடைய உணர்வுகள் மேற்கொண்டு விடுகின்றன. எனக்கு அருமையான ஒரு போதகன் இருக்கின்றார், நெருக்கமான நண்பர், ஜாம்பியாவிலே மிக அழகாக பிரசங்கிக்கூடிய ஆப்பிரிக்க இளம் போதகர்களிலே அவர் ஒருவர். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே பிரசங்கிக்கின்றார். புதன்கிழமை ஆலயத்திற்கு வருகின்ற, ஆலயத்திலே பாடல் நடத்துகின்ற ஒரு பெண்ணோடு கூட உடல் உறவு கொள்கின்றார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உண்மை தெரிய வருகிறது, போதகரே விபச்சாரம் செய்து விட்டார் என்று சொல்லி. அந்த போதகருக்கு வசனம் தெரியாதா? அந்த போதகருக்கு சத்தியம் தெரியாதா? அந்த போதகர் அழகாக பிரசங்கித்தாரே, இங்கிலாந்துக்கு அடிக்கடி போகிறாரே பிரசங்கிப்பதற்காக. ஆப்பிரிக்காவிலே பல நாடுகளில் பிரசங்கிக்கின்ற மிகப்பெரிய ஒரு போதகன். என்ன ஆயிற்று பகுத்தறிவு? கிறிஸ்தவனாக இருக்க வேண்டிய தேவையே இல்லை அந்த குற்றத்தை செய்வதற்கு. சாதாரண பகுத்தறிவு என்ன சொல்கிறது? உனக்கு சொந்தமில்லாத ஒரு பெண், அவளோடு உறவு வைத்துக் கொள்வது பாவம், தவறு, குற்றம் என்று சொல்லுகிறது உலக சட்டமே. அதை காட்டிலும் மேலான சட்டம் இந்த வேத சட்ட புத்தகம். ஆனால் என்ன ஆயிற்று? மற்றவர்களுக்கு போதிக்கின்ற ஒரு பிரசங்கியே, மற்றவர்களுக்கு போதிக்கின்ற ஒரு போதகனே இப்படிப்பட்ட விபச்சார பாவத்தை செய்கிறவன். அவனுடைய பகுத்தறிவு என்ன ஆயிற்றுங்க? உணர்வுகள் மேற்கொண்டு விட்டன. Feelings overtook his moral sense that he was not able to distinguish good from evil. அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களை ஆளுகிறது, உங்களை நடத்துகிறது, உங்களுடைய செய்கைகளையும் வார்த்தைகளையும் ஊக்குவிப்பது உங்களுடைய உணர்வா, இல்லாவிட்டால் உங்களுடைய தேவ பயமா, தேவன் கொடுத்திருக்கிற பகுத்தறிவா, மோரல் சென்ஸ், நல்லது கெட்டதை புரிந்து பார்க்கின்ற உணர்வா, அந்த 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 இயல்பா? முதலாவதாக, ஏன் அநேக சமயங்களிலே நாம் நன்மை தீமையை அறிய முடியாதபடிக்கு இருக்கிறோம்? நன்மை தீமையை அறிய முடியாத, வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாதது ஆவிக்குரிய முதிர்ச்சியின்மைக்கு ஒரு அடையாளம். ஏன் அப்படி இருக்கிறோம் என்று சொன்னால், உணர்வு நம்மை வழிநடத்துகிறதே தவிர ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற நல்லது கெட்டதை பகுத்தறிகிற அந்த இயல்புக்கு, அந்த கிருபைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் போய்விடுகின்றோம். நீங்களும் நானும் ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ளவர்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? Only when you are guided by your moral sense. ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற பகுத்தறிவு, சத்தியத்தை வேதத்திலே வெளிப்படுத்தி இருக்கிற நன்மை தீமையை புரிந்து கொள்ளுகின்ற அந்த இயல்பு, அந்த கிருபையை நாம் சரியாக பயன்படுத்தாவிட்டால் உணர்வுகள் நம்மை தவறான பாதையிலே நடத்திவிடும். அருமையான சகோதரனே, நீங்களும் நானும் அந்த பாவத்தை செய்துவிட முடியும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருகிறவர்களாய் இருக்கும் பொழுது நாம்
நல்லது கெட்டது என்ன, தேவ நீதி என்ன, what is righteousness. முக்கியமாக மனைவியை இந்தியாவிலே விட்டு இங்கு வந்து வேலை செய்கிற உங்களுக்கு, மனைவியை விட்டு பிரிந்திருக்கிற, கணவனை விட்டு பிரிந்திருக்கிற எந்த ஒரு பெண்ணுக்கும், மனைவியை விட்டு பிரிந்திருக்கிற எந்த ஒரு ஆணுக்கும் இருக்கிற பெரிய சோதனை, உணர்வுகள் அவர்களை வழிநடத்தி சென்றுவிடும். உணர்வுகளுக்கு அவர்கள் அடிமையாய் விடுவார்கள். Never become a slave to your feelings. Let biblical righteousness guide you every day. ஒவ்வொரு நாளும் வேத அடிப்படையிலான நீதியின் பாதை, நீதியின் போதனை உங்களை வழிநடத்தட்டும். அதுதான் ஆவிக்குரிய முதிர்ச்சியின் அடையாளமா இருக்கிறது. இமயமலையில போய் ரொம்ப நீதியை செய்யறது ரொம்ப லேசுங்க. ஆனா சோதனை நிறைந்த இடத்துல நீதியின் பாதைகளை நடப்பது கடினம், சவால். அது எப்பொழுது சோதிக்கப்படும்? இந்த விதமான சோதனைகள் வரும் பொழுது. ஆகவே first reason why we are unable to distinguish good from evil, நன்மை தீமையை பிரித்து பார்க்க முடியாமல் இருப்பதற்கு அந்த முதிர்ச்சியின் மீதுக்கு காரணம் என்ன? உணர்வுகளுக்கு அடிமையாகி விடுகின்றோம். நன்மை தீமை என்ன என்ற நீதியின் பாதையை நாம் உதறி தள்ளிவிடுகின்றோம். இரண்டாவது காரியம் என்ன? இரண்டாவது காரணம் என்ன? why we are not able to distinguish good from evil, நன்மையை தீமையிலிருந்து பிரித்து பார்க்க முடியாததற்கு இரண்டாவது காரணம் என்ன? being swayed by economic benefits. being swayed by economic benefits. காசு வருதா எதையும் செய்யலாம். தப்பு செஞ்சா என்னங்க, காசு வருது இல்லைங்க. ஒரு 200 வெள்ளி கொடுத்தோம்னா, லஞ்சம் கொடுத்தோம்னா 2000 வெள்ளி வாங்கிடலாங்க பின்னாடி. அந்த 2000 வெள்ளி வருதுல, அதனால இன்னைக்கு 200 வெள்ளி கொடுக்கலாங்க. லஞ்சம் கொடுப்பது பாவம் என்பது வேதம் போதித்திருக்கின்ற நீதி. ஆனால் பணம் வருகிறது அல்லவா, ஆகவே நான் இதை தியாகம், என்னுடைய நீதியின் பாதையை நான் தியாகம் பண்ணிவிடலாம் என்ற ஒரு உணர்வு. அருமையானவர்களே, நமக்கெல்லாம் வேதத்திலே ஒரு இரண்டாவது ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கின்றோம். யூதாஸ் காரியத்தை கதை உங்களுக்கு தெரியுங்க. இயேசு கிறிஸ்துவோடு 3 ஆண்டுகள் வாழ்ந்தான். இயேசு கிறிஸ்துவோடு தூங்கினான், இயேசு கிறிஸ்துவோடு கூட போதித்தான், இயேசு கிறிஸ்துவோடு கூட ஊழியம் செய்தான். ஆனா அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணமா இருந்தது என்ன? பணம். 30 வெள்ளி காசு. இயேசு கிறிஸ்துவின் விரோதிகள் அவனிடத்திலே வந்து, உனக்கு 30 வெள்ளி காசை கொடுக்கின்றோம், நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான், இயேசுவே எங்களுக்கு காட்டி கொடு என்று சொன்னார்கள். அவன் என்ன செய்து விட்டான்? பணத்திற்காக தன்னுடைய எஜமானனையே காட்டி கொடுத்து விட்டான். காரணம், எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் டிசைட் வாட் யூ டு, வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் ராங். எது சரி எது தவறு என்று முடிவு பண்ணுவதற்கு அடிப்படையாக இருப்பது என்ன? பணம். பணம் வந்தா என்ன செய்யலாங்க. அருமையான சகோதரனே, நீங்களும் நானும் இந்த பகுதியிலே சோதிக்கப்படுவோம், கட்டாயமாக சோதிக்கப்படுவோம். அவருடைய வாழ்க்கையிலே நேற்று 2-3 நாட்களுக்கு முன்பாக என்னுடைய தனி தியான நேரத்திலே அந்த மத்தேயு 26ஆம் அதிகாரத்தை நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் அதை யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவரே, நான் இந்த ஒரு மனிதனை போல மாறிவிடக் கூடாது ஆண்டவரே என்று நான் ஜெபித்தேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே பணம் உம்மை பின்பற்றின நீதியின் பாதையிலிருந்து என்னை கொண்டு போய் விடக்கூடாது ஆண்டவரே என்று நான் ஜெபித்தேன். அருமையானவர்களே, ஆவிக்குரிய முதிர்ச்சி எதற்கு அடையாளம்? எப்படி முதிர்ச்சியின்மைக்கு அடையாளம் என்ன? நன்மை தீமையை அறிய முடியாத ஒரு சூழ்நிலை. முதலாவதாக உணர்வுகள் நீதியின் பாதையிலிருந்து நம்மை வழி விலகி செல்ல தூண்டிவிடும். இரண்டாவதாக பொருளியல் இல்லாவிட்டால் பண லாபங்கள் நம்மை நன்மை தீமையை பகுத்தறிவில் இருந்து நம்மை கொண்டு போய்விடும். மூன்றாவதாக இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை பப்ளிக் ஒப்பீனியன். எல்லாம் செய்யறாங்கனே, நானும் செய்யலாங்க. பப்ளிக் ஒப்பீனியன் எல்லாம் பண்றாங்க, நம்மளும் போலாம். இன்னைக்கு சூப்பர்வைசர் இல்ல, அதனால 7 மணிக்கு எல்லாரும் போக மாட்டாங்க, எல்லாம் 7:30 தான் போவாங்க, நம்மளும் போலாம். இன்னைக்கு கொஞ்ச நேரம் வந்து நம்ம மேனேஜர் இருக்க மாட்டாரு, எல்லாரும் லேட்டா தான் போவாங்க, நம்மளும் லேட்டா போலாம். இப்படி எல்லாரும் செய்யறாங்கல்ல. How do you decide what is right and what is wrong? Do you decide on the basis of public opinion? எல்லாரும் செய்கிறார்கள், ஆகவே நானும் செய்யலாம். எல்லாரும் குடிக்கிறார்கள், ஆகவே நானும் குடிக்கலாம்.
எல்லாரும் லஞ்சம் கொடுக்கிறார்கள், ஆகவே நானும் லஞ்சம் கொடுக்கலாம். எல்லாரும் 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 எல்லாரும். ஒரு நாள் என்னுடைய மகன் உட்கார்ந்துருக்கான். ஒரு நாள் ஸ்கூல்ல இருந்து சொன்னா, டேடி இன்னைக்கு எல்லாரும் ஸ்கூலுக்கு போல, அதில் நானும் போல. எல்லாரும் ஸ்கூலுக்கு போகாம இருக்கலாம், நீ மட்டும் போகாம இருக்கலாமா? எல்லாரும் போகாம இருக்கலாம். ஆனா எல்லாரும் எல்லாரும் நம்ம எல்லாரும் இல்ல, நம்ம கிறிஸ்தவர்கள். We are not part of the crowd. As a Christian who follows the Bible, who reads the Bible, who obeys the Bible, who meditates the scripture, you and I need to be different. வேதத்தை படிக்கின்ற, வேதத்தை தியானிக்கின்ற, வேதத்தை வாசிக்கின்ற நீங்களும் நானும் எல்லாரும் செய்கிறார்கள் என்பதனால் நாமும் செய்ய முடியாது. எல்லாரும் விவகாரத்து பண்றாங்க, நம்மளும் பண்ணலாங்க. Today the world has accepted divorce, and today the church is also beginning to accept divorce. That means the world is going, the church is going as the world is going. அருமையானவர்களே, உலகத்துல விவாகரத்து இன்றைக்கு ஏற்றுக்கொள்கிறார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்களும் கூட விவாகரத்து சரி என்று சொல்ல தொடங்கி விட்டார்கள். அப்படின்னா உலகம் சபையை பார்த்து கிறிஸ்தவர்களை பார்த்து பின்பற்றுகிறதா, இல்லாவிட்டால் கிறிஸ்தவர்கள் உலகத்தை பார்த்து பின்பற்றுகிறார்களா? எல்லாரும் செய்யறாங்க, அதனால நம்மளும் செய்யலாம். எல்லாரும் பப்ளிக் ஒப்பீனியன். அருமையானவர்களே, பொதுவா எல்லாரும் இதை செய்கிறார்கள், ஆகவே நானும் செய்யலாம் என்று நீங்கள் உங்களுடைய நடவடிக்கைகளையும் உங்களுடைய பேச்சையும் நீங்கள் தீர்மானிப்பீர்களானால், எல்லாரும் மனைவி அடிக்கிறாங்க, நானும் அடிக்கலாம், பக்கத்து இருக்கிற அடிக்கிறாயா நானும் அடிப்பேன் அப்படின்னு செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் அவருக்கு என்ன வித்தியாசங்க? அவனுக்கு நீதி அநீதியும் தெரியாது, உங்களுக்கு தெரியணுமே. தெரியாவிட்டால் நீங்கள் ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லாதவர்கள் என்று அர்த்தம். If you do not know the to distinguish good from evil, you are spiritually immature person. Immature person. அருமையானவர்களே, நிறைய எடுத்துக்காட்டுகளை கொண்டு சொல்லிக்கொண்டே நல்லா போக முடியும். ஆனால் நான் அதோடு நிறுத்தி விடுகிறேன். இன்னும் ஒரு காமன் நேரம் தான் எனக்கு இருக்கிறது. ஆகவே ஆவிக்குரிய முதிர்ச்சியின்மைக்கு முதல் அடையாளம் நல்லது கெட்டதை வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியாத ஒரு நிலைமை. inability to distinguish good from evil. அதற்கு காரணம் என்ன? 3 காரணங்களை சொன்னேன். உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டு வேதம் எது சரி தவறு செய்கிறதோ சொல்லுகிறதோ அதை ஒதுக்கி விடும் பொழுது நன்மை தீமை என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. இரண்டாவதாக, பணம் முக்கியம், பண லாபம் எனக்கு வருகிறது, ஆகவே நான் இதை செய்யலாம் என்று தவற்றையும் சரி என்று சொல்லி நியாயப்படுத்தி கொண்டு நாம் செய்ய முடியும். மூன்றாவதாக, we are influenced by public opinion. பொது எண்ணம், பொது கருத்து என்னையோ அதையே நானும் செய்யலாம் என்று நினைக்கும் பொழுது நம்மால் நன்மை தீமையை பகுத்தறியவே முடியாது. அருமையான சகோதரனே, மனைவிக்கு உண்மையா இருக்க வேண்டும், கணவனுக்கு உண்மையா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அதுல no compromise. There is no compromise in that. உலகத்தில் உள்ளவர்கள் அதை செய்யலாம், ஆனால் நம்மால் அதை செய்ய முடியாது. அடுத்த 2வது குறிப்பு நான் அடுத்த முறை நான் சொல்லுகின்றேன். ஆனால் ஆவிக்குரிய முதிர்ச்சி என்றால் என்ன, அதை நான் சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறேன். முதல்லயே அதை நான் சொல்லாம விட்டேன். What is spiritual maturity? ஆவிக்குரிய முதிர்ச்சி என்று சொன்னால் என்ன? 3 காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகின்றேன். What is the definition of spiritual maturity? ஆவிக்குரிய முதிர்ச்சியினுடைய விளக்கம் என்ன? What is the definition? What is the definition? Number 1, ஆவிக்குரிய முதிர்ச்சியினுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால், முதலாவதாக, it is the state of full development in a person's spiritual relationship with God. தேவனோடு உள்ள உறவில் ஏற்படும் முழு வளர்ச்சியே ஆவிக்குரிய முதிர்ச்சி. தேவனோடு உள்ள உறவில் ஏற்படும் முழு வளர்ச்சி, full development, state of full development in a person's spiritual relationship with God. அருமையானவர்களே, நமக்கும் தேவனுக்கும் இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. முதல் நாளே சண்டை போட்டிருக்காங்க வச்சுக்கலேன். கணவன் முடிச்சோன்னே சண்டை இல்லாமல் இருக்காது எந்த கல்யாணத்திலும். ஆனால் வாழ்நாளெல்லாம் சண்டை போட்டிருக்காங்கன்னா என்ன அர்த்தங்க? முதல் நாளே சண்டை போட்டாங்க, ஆனால் 10 வருஷம் ஆனதுக்கப்புறம் அதே மாதிரி சண்டை தான் போட்டிருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில அந்த உறவுல வளர்ச்சி இல்லைன்னா என்ன அடையாளம் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு உறவு பலப்படலை என்று சொல்லி அர்த்தம். அதான் அர்த்தம். Their relationship has not built. எடுத்த உடனே ஆரம்பத்திலேயே
ஒருவர் நீங்க வந்து மன்னித்து பொறுத்து கொண்டு போவது கஷ்டம். ஆனா நாளடைவில் அந்த உறவு வளர வேண்டும். அதுதான் ஒரு திருமண வாழ்க்கையினுடைய வளர்ச்சியின் அடையாளமாக இருக்கிறது. அதே போல கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நீங்களும் நானும் ஆண்டவரோடு உள்ள உறவிலே நாளுக்கு நாள் வளர்ந்து ஒரு முழு நிலைமையை அடையாவிட்டால் முதிர்ச்சியின் அடையாளமாக அது இருக்கிறது. So what is spiritual maturity? It is a state of full development in a person's spiritual relationship with God. ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்குதுங்க? எப்படிங்க சொல்லலாம்? இப்போ 2 மனைவி ஒரே வீட்டில் இருக்காங்க. அடிக்கடி எடுத்துக்காட்டு சொல்வேன். நான் லக்னோவில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மிஷினரியாக இருந்தபோது ஒரு முறை ஒரு வீட்டுக்கிட்ட பைபிள் ஸ்டடிக்கு போயிருந்தேன். பைபிள் ஸ்டடிலாம் நடத்திட்டு இருக்கும்போது அவங்க வீட்டில் கணவன் மனைவி 2 பேர் தான் இருக்கிறாங்க. அப்போ நான் பிரசங்கெல்லாம் பண்ணி பைபிள்லாம் டீச் பண்ணிட்டு கடைசியில் கேட்டேன், எப்படிங்க இந்த மனைவி இவங்க தான் கணவன் மனைவியா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், அவங்க 2 தான் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு. இல்லை, இவர் இந்த பக்கம் திரும்பிட்டு இருக்காரு, அவர் அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்காங்க, என்ன விஷயங்க என்று சொன்னேன். அப்போ சொன்னாங்க, அவங்க 14 வருஷமா பேசாமல் இருக்காங்க, ஒரே கூரைக்கடியில் இருக்கிறாங்க, ஆனால் 14 வருஷமா பேசுனதே கிடையாதுங்க. நான் அப்போ அப்புறம் எதுக்கு ஒன்னா இருக்கிறாங்க? 14 வருஷமா எதுக்கு ஒரே வீட்டில் இருக்கணும்? பேச மாட்டாங்களா? ஒரே வீட்டில் இருக்காங்க. வாடகை ஒரே வாடகைங்க அதுக்குறாங்க. ஒரு வாடகை 2 வீட்டில் இருந்தால் 2 வாடகை கொடுக்கணும்ல, அதனால ஒரே வாடகையில் இருந்துக்கலாம், அப்படின்னா காசை மிச்சம் பிடிக்கலாம். அதுக்காக தான் ஒன்னா இருக்காங்களே தவிர உண்மையான அவர்களுக்கிடையிலே ஆவிக்குரிய உறவு இல்லை. நான் இந்த எடுத்துக்காட்டை எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், பேசாம இருக்கிறாங்க. நீங்களும் நானும் ஆண்டவரோடு ஒவ்வொரு நாளும் பேசாவிட்டால், ஜெபத்திலே பேசாவிட்டால், ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் வேதத்தை கொண்டு பேசாவிட்டால், நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரவே மாட்டோம். நான் எப்பயும் கேட்கிற கேள்வி, ஒரு 20 வருஷமா கேட்டிருப்பேன், இன்னைக்கு நான் கேட்கிறேன், எத்தனை பேர் பைபிள் படிச்சீங்க? அண்ணன் வந்துட்டாரா? அப்ப திருப்பி பைபிள் கேட்க இந்த கேள்வியை கேட்க வந்துட்டாரா அப்படி ஜாப் நினைச்சிட்டு இருக்காரு. ஏன்னா 1992 91 இந்த கேள்வியை கேட்பேன், தம்பி நீங்க பைபிள் படிச்சீங்க? எத்தனை பேர் பைபிள் படிச்சீங்க? நீ கை தூங்க. பைபிள் படி உண்மையா ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு, கையை பாக்குறாரு, கால இல்ல கையை பாக்குறாரு, கையை தூங்க. எத்தனை பேர் பைபிள் படிச்சீங்க? எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? சாப்பாட்டுக்காக ஜெபம் பண்ற ஜெபம் இல்ல, கை கீழே போட்டுருங்க. அருமையானவர்களே, உறவு எப்படி பலப்படப்படும்? ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி ஏற்படும்? நாம் அவரோடு பேச வேண்டும், அவர் நம்மோடு பேச வேண்டும். வேலைக்கு போறதுக்கு நேரம் இருக்கிறது, சாப்பிடுறதுக்கு நேரம் இருக்கிறது, ஓட்டி பார்க்கறதுக்கு நேரம் இருக்கிறது, தூங்குறதுக்கு நேரம் இருக்குது, டிவி பார்க்கறதுக்கு நேரம் இருக்கிறது. ஆனா பைபிள் படிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னா நீங்க ஒரு நாள் வளர மாட்டீங்க, இருந்த மாதிரியே தான் இருப்பீங்க. ஆவிக்குரிய குள்ளனாக இருப்பீர்கள், இல்லாவிட்டால் நாற்றம் அடித்த குட்டையாயிருப்பீர்கள். Stagnant pool of water or a spiritual dwarf, that will be your state if you do not talk and build your intimate relationship with God. அருமையானவர்களே, வேதத்தை படிக்காவிட்டால். ஆகவே முதல் டெஃபினிஷன், ஆவிக்குரிய முதிர்ச்சி என்றால் என்ன? It is full development in a person's spiritual relationship with God. முதல் டெஃபினிஷன். இன்னும் 2 டெஃபினிஷனுக்கு சொல்லி முடிச்சிருவேன். ஆகவே அந்த உறவு ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப் எப்படி வளப்படும்? அவருடைய வேதத்தை வாசிக்கும் பொழுது அவர் நம்மோடு பேசுவார், நாம் ஜெபிக்கும் போது நாம் பேசுவதை அவர் கேட்பார், அப்பொழுது உறவு பலப்படும். ஆலயத்துக்கு வருவது ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு முக்கியம். Coming to the church every Sunday is an indelible thing, important thing for you to grow in spiritual maturity. முக்கியம். ஆனா அதோட நிறுத்திடாதீங்க. இங்க வந்து சில பேர் வந்து பிரசங்கம் பண்றது, பைபிள் எப்ப திறப்பாங்க? இங்க தான் கோயில்ல வந்து தான் திறப்பாங்க. நானும் அக்காவும் ஒரு நாள் ஜாம்பியால ஒரு இடத்துல ஒரு கிராம பகுதியில் இருந்தோம். அப்ப என்ன பிரசங்கம் பண்ண சொன்னாங்க. அப்ப அக்கா அப்படி உட்காந்துருந்தாங்க பக்கத்துல, நான் பைபிள் திறந்து இந்த பகுதியை திறப்போம் நாங்க சொன்னேன். உடனே அவங்க பைபிள் ஒரு அம்மா திறந்தாங்க, அக்கா பக்கத்துல ஒரு காக்ரோச் உள்ள இருந்து வருது, பைபிளுக்குள்ள இருந்து. பைபிளுக்குள்ள எங்க இருக்கு? காக்ரோச் உட்காந்துருக்கு. அப்புறம் அந்த பைபிளை திறந்தே கிடையாது அவங்க. இப்படி நிறைய பேர் வீட்டில் வந்து பைபிள் இருக்குது, எதுக்கு? பிசாசு வராம இருக்கிறதுக்கா, பக்கத்துல வச்சு படுக்கிறது. அப்படியே சாத்தா வரமாட்டா பைபிள் வச்சு படுத்தா அப்படின்னு. அருமையானவர்களே, now I will never become tired in emphasizing the importance of the Bible. If I am standing today as a child of God, as a servant of God, it's by the grace of God and this word of God. அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளையாக ஒரு ஊழியக்காரனாக இன்றைக்கு வரைக்கும் நான் நிற்பதற்கு காரணம் தேவனுடைய கிருபை, இந்த வேதத்தின் வெளிச்சம். அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாயும்
நம் பாதைக்கு வெளிச்சமாகியும் இருக்கிறது. ஆகவே அதுதான் நம்ம உறவை பலப்படுத்தும். முதலாவதாக. இரண்டாவதாக, ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி என்றால் என்ன அர்த்தம்? இட் இஸ் பிகமிங் மோர் லைக் ஜீசஸ் கிரைஸ்ட். அதிகமாக இயேசுவை போல மாறுவதுதான் ஆவிக்குரிய முதிர்ச்சி என்பதன் அர்த்தம். ஒரு மனைவி ஒரு கணவனை பார்க்கும்போது, தூங்கிட்டு இருக்க பார்க்கும்போது, கணவனை பார்த்த உடனே பார்த்தா இயேசுவை போல இருக்காரு என் கணவன் சொல்ல முடியுமா? இது சாத்தான போல இருக்க நினைக்கிறாங்க. இந்த மனைவியை தூங்க போய் பார்க்கும்போது எப்படி இருக்குது? சாத்தான போல இருக்கல, வந்துட்டாலே அப்படி நினைக்கிறோமா? இல்லாட்டா இயேசு பக்கத்தில் உங்க ஒய்ஃப் இருந்தாங்கன்னா பாருங்க, இல்லைன்னு நினைச்சு பாருங்க. இல்லாட்டா உங்க மனைவி இந்தியாவில் இருந்தாங்கன்னா உங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க? அங்க ஒரு சாத்தான் போய் சேர்ந்துருச்சு என்ன நினைக்கிறார்களா? போச்சியா, பணம் வருது போதும் என்று நினைக்கிறார்களா உங்கள் மனைவி? இல்லாவிட்டால் என் கணவன் இயேசுவை போல ஒரு மனிதன், என் மனைவி இயேசுவை போல இருக்கிறாள். What is the sign of spiritual maturity? It is becoming more and more like Jesus Christ. அதிகமாக நாளடைவிலே இயேசுவை போல மாறுவது. Deeper in knowledge of God. இயேசுவை அறிந்து கொள்வதிலே இன்னும் ஆழமாக வளருவது. With the aim of one day becoming like Jesus. அருமையானவர்களே, உங்களுக்கு எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கணும், நான் இயேசுவை போல மாறணும். இயேசுவை போல மாறணும். என்னுடைய கணவன் என்னை பார்க்கும் பொழுது இயேசுவை என்னிடத்துல பார்க்க வேண்டும். என் மனைவி என்னை பார்க்கும் பொழுது இயேசுவை என்னிடத்திலே பார்க்க வேண்டும். என் பிள்ளைகள் என்னை பார்க்கும் பொழுது இயேசு போல எங்க அப்பா இருக்கிறாரு என்று என் பிள்ளைகள் சொல்ல வேண்டும். அதுதான் ஆவிக்குரிய முதிர்ச்சி. அதுதான் ஆவிக்குரிய முதிர்ச்சி. It is not about what you do, but about who you become. It is not about what you do, என்ன செய்கிறோம் என்று அல்ல, ஆனால் யாரை போல மாறுகிறீர்கள்? இயேசுவை போல மாறுகிறோமா? இல்லாவிட்டால் நிறைய பேருக்கு வந்துட்டு ரஜினிகாந்தை போல மாறணும் ஆசை, நிறைய பேருக்கு வந்துட்டு கமல்ஹாசனை போல மாறணும் ஆசை, நிறைய உலகத்தில் உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு. உங்களுக்கு எனக்கு என்ன ஆசையா இருக்கணுங்க? இயேசுவை போல மாறணும். உங்கள் கணவன் இயேசுவை போல் மாறிவிட்டால் உலகத்திலே அவரோடு உங்களுக்குள்ள உறவு, வாழ்க்கையானது பரலோகமாக மாறிவிடும். அருமையானவர்களே, ஆவிக்குரிய முதிர்ச்சி என்று சொன்னால் என்ன? இயேசுவை போல மாறுவது. முதலாவது, full development in a personal spiritual relationship with God. இயேசு கிறிஸ்துவோடு கூட நெருக்கமான உறவிலே வளருவதுதான் ஆவிக்குரிய முதிர்ச்சி. இரண்டாவதாக, இயேசுவை போல மாறுவதுதான் ஆவிக்குரிய முதிர்ச்சி. மூன்றாவதாக, கடைசியாக, it is learning how to walk in obedience to God. அவருக்கு எப்படி கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்வதுதான் ஆவிக்குரிய முதிர்ச்சி. It is learning how to walk in obedience to God. Making the right choices. வாழ்க்கையிலே சரியான தீர்மானங்களை எடுத்தல். இங்க சில தம்பிமார் இன்னும் திருமணம் முடிக்காம இருக்கீங்க, சரியான தீர்மானத்தை எடுங்க. மனைவியை தெரிந்து கொள்ளும் பொழுது நான் அடிக்கடி சொல்வேன், தப்பான மனைவி வந்து மாட்டிட்டாங்கன்னா நரகத்தை உலகத்திலேயே ஆரம்பிச்சிடலாங்க. சரியான கணவன் வந்து அமைச்சிட்டாருன்னா பரலோகத்தை உலகத்திலேயே ஆரம்பிச்சிடலாங்க. கஷ்டம் இருக்கும், ஆனா பரலோகமா தான் இருக்கும். காரணம், ஆண்டவர் காண்பிக்கின்ற நபர். சரியான வேலை, பணத்தை வைத்து வேலையை முடிவு செய்து விடார்கள். பணம் நிறைய வருது அதனால போங்க என்று இன்னைக்கு நிறைய பேர் ஆப்பிரிக்காவுக்கு போறாங்க. ஆப்பிரிக்காங்க, ஆஸ்திரேலியா போறாங்க நிறைய பேர். எங்க பார்த்தாலும் ஆஸ்திரேலியா, எல்லாரும் ஆஸ்திரேலியா பத்தி பேசிட்டு இருக்காங்க. இங்கிலாந்துல இருந்து நான் இங்கிலாந்து போறோம், அங்கிருந்து ஆஸ்திரேலியா போறாங்க, இது ஆக்லாந்து போறோம், நியூசிலாந்து போனோம், அங்கிருந்து நிறைய பேர் போறாங்க. ஏன்னா காசு ரொம்ப வருது. அருமையானவர்களே, அதுதான் ஆண்டவருடைய சித்தமா? Is that the right decision? Is that what God wants you to do? If you are a spiritually matured person, you will know how to walk in obedience to God. ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ளவர்கள் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருப்பார்கள். எங்களை பார்த்து நிறைய பேர் கேட்கிறாங்க, சிங்கப்பூர்ல இருந்துருவீங்களா, எவ்வளவு நாள் இருக்க போறீங்க? இந்த கேள்வியை திருப்பி அக்கா சொல்றாங்க. ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டு அதையே போட்டு காமிச்சிருங்க, எல்லாருக்கும் ஒரே பதில் தான் சொல்றீங்க. எல்லாரும் அதே கேள்வியை கேட்கிறாங்க. அருமையானவர், நாங்கள் சொல்ற ஒரே ஒரு பதில், எங்களுக்கென்று ஒரு ஆசை இல்லை, எங்களுக்கென்று வாழ்க்கையிலே ஒரு நோக்கம் இல்லை, எங்களுக்கென்று ஒரு அஜெண்டாவே இல்லைங்க. வாட் இஸ் ஹிஸ் அஜெண்டா இஸ் அவர் அஜெண்டா. நாளைக்கு எடுத்து பைய தூக்கிட்டு ஆப்பிரிக்காவுக்கு போனா நாளைக்கே போக நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். ஆண்டவர் எங்க போக சொல்றாரோ அங்க போவோம். ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கை முழுவதும் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்க்கையை முடிக்க வேண்டும். அதுதான் ஒரே ஒரு நோக்கம். பணம் அல்ல, உணர்வுகள் அல்ல, எல்லாரும் செய்கிறார்கள் என்பதற்காக அல்ல. என் இயேசுவுக்கு எது பிரியமோ, அவரை எது பிரியப்படுத்துமோ, அவருடைய வார்த்தைக்கு எது கீழ்ப்படிதலாக இருக்குமோ அதை மட்டுமே செய்ய வேண்டும். கண்களை மூடி ஜெபிப்போம். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே
என்னுடைய வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு கடந்த ஆண்டுகளில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் வளர்ந்திருக்கின்றோம்? Have we grown? வளர்ச்சி இல்லாதவர்களாக தேங்கி கிடக்கின்ற குட்டையை போல இருக்கின்றோமா? இல்லாவிட்டால் வளர்ச்சி இல்லாத குள்ளர்களை போல நம் வாழ்க்கையில் இருக்கின்றோமா? நன்மை தீமையை பகுத்தறிகின்ற இயல்பு இல்லாவிட்டால் கிருபை நம்மிடத்தில் இருக்கிறதா? இல்லாவிட்டால் உலகத்தார் எல்லாரும் செய்கிறார்கள், ஆகவே நானும் இதை செய்வேன், உலகத்தார் எல்லாரும் இது பின்பாக போகிறால் நானும் போவேன், என்னுடைய உணர்வுகள் சொல்கிறது இது செய்தால் சரி என்று சொல்லி, ஆகவே நானும் செய்வேன் என்று சொல்கிறோமா? தாவீது உணர்வுகளுக்கு அடிமையானான், ஆனால் ஆண்டவருடைய நீதியின் போதனையை உதறி தள்ளிவிட்டான். அருமையான சகோதரனே, பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தான். யூதாஸ் காரியத்து இயேசு கிறிஸ்து எஜமானனை, தன்னுடைய தலைவனை காட்டி கொடுத்து விட்டான். நன்மை தீமை என்ன என்று அவனால் பகுத்தறிய முடியவில்லை. இந்த நாளிலே ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே நான் வளர விரும்புகிறேன். Lord, I want to grow. I want to grow in spiritual maturity. ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விரும்புகின்றேன். நான் தேங்கி கிடக்கின்ற குட்டையை போல இருக்கின்றேன். ஆண்டவரே நான் ஆவிக்குரிய குள்ளனாய் இருக்கிறேன். என்றைக்கோ உம்மை ஏற்றுக்கொண்டேன், ஆனால் என் வாழ்க்கையிலே வளர்ச்சி இல்லையே ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே. உணர்வுகள் தான் என்னை வழிநடத்தி செல்கின்றன. உலகத்தினுடைய கருத்து, பொது கருத்து தான் என்னை வழிநடத்துகிறது. சில சமயங்களில் பணத்தை அடிப்படையாக வைத்து நான் தீர்மானங்களை எடுத்திருக்கிறேன். என்னை மன்னியும் ஆண்டவரே. நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர உதவி செய்யும். உம்மோடு உள்ள உறவிலே வளர உதவி செய்யும். இயேசுவை போல மாறுவதிலே நான் வளர உதவி செய்யும். உமக்கு கீழ்ப்படிவதிலே வளர உதவி செய்யும் என்று நம்மை ஒப்புக் கொடுப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இரவு நேரத்திற்காக உமக்கு நன்றி. இந்த இரவு நேரத்தில் என்னோடும் எங்களோடும் நீர் பேசுகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் வளர்ந்திருக்கலாம், ஆனால் எங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு எங்கள் வாழ்க்கையிலே வளர்ச்சி இல்லாமல் காணப்படலாம். கர்த்தாவே, நாங்கள் இன்னும் வளர வேண்டும், உம்முடைய குமாரனை இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே, உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் இன்னும் வளர வேண்டும். கர்த்தாவே, உம்மோடு உள்ள உறவிலே நாங்கள் வளர வேண்டும். உமக்கு கீழ்ப்படிதலே நாங்கள் வளர வேண்டும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே நீர் விரும்புகிற அளவுக்கு வளர்ச்சி இல்லை என்று நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஆண்டவரே. அநேக சமயத்திலே உணர்வுகளினால் நாங்கள் வழிநடத்தப்படுகிறோமே, நீதியின் பாதையை விட்டு வழி விலகி விடுகிறோமே, என்னை எங்களை மன்னியும் கர்த்தாவே. வரும் நாட்களிலே கர்த்தாவே நாங்கள் வளர உதவி செய்யும். இயேசுவை போல மாறிவிட ஒரு நாள் உதவி செய்யும். ஒரு நாள் பரலோகத்தில் நாங்கள் வரும் பொழுது உம்முடைய குமாரனாகிய இயேசுவை போல நாங்கள் காணப்பட வேண்டும் கர்த்தாவே. அப்படிப்பட்ட ஆவிக்குரிய முதிர்ச்சி எங்கள் வாழ்க்கையிலே ஆரம்பிக்கட்டும், தொடரட்டும் ஆண்டவரே. அந்த முதிர்ச்சியை நாங்கள் அடைந்து விடுகிற கிருபையை தாரும். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நன்மை தீமையை புரிந்து கொள்கிற பகுத்தறிகிற கிருபையை எங்களுக்கு தாரும். நாளைக்கு நாங்கள் எல்லாரும் வேலைக்கு போவோம், உலகத்திற்குள்ளாய் நுழைவோம், இந்த ஆலயத்திலிருந்து வீட்டுக்கு போவோம். ஆண்டவரே, நன்மை தீமையை பகுத்தறிகிற கிருபையை எனக்கும் எங்களுக்கும் தாரும். எது தவறு எது சரி என்பதை புரிந்து கொள்கிற கிருபையை தாரும் கர்த்தாவே. எங்களை இந்த கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி. எல்லா கனத்தையும் மகிமையும் துதியும் உமக்கே செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி. நல்ல ஒரு செய்தியை கொடுத்த அண்ணனுக்கு நன்றி. இது காணிக்கை நேரம். எழுந்து நின்று ஒரு பாடல் பாடும்போது காணிக்கை சேர்த்து